அவர்கள் ஏழைகளின் பக்கம் இருக்கிறார்கள், உழைக்கிற மக்களின் பக்கம் இருக்கிறார்கள், அப்பாவிகளின் பக்கம் இருக்கிறார்கள். அதுதான் அவர்களின் போற்று. இந்த கொடியை பிடித்தவர்கள் எப்பொழுதுமே விடுதலையின் பக்கம், நீதியின் பக்கம், மக்கள் கோரிக்கையின் பக்கம், உங்கள் கோரிக்கை வெல்ல வேண்டும் என்று சொல்லி கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக நம்முடைய டெல்லி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக் கொள்கிறோம். ஏழை எளிய மக்கள் கடந்த 40-50 ஆண்டு காலமாக குடும்ப நிலத்திலே வீடு கட்டிக் கொண்டிருப்பவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க கோரியும், வீடு கட்டுவதற்கு நிலமில்லாதவர்களுக்கு 3 சென்ட் நிலம் வழங்க கோரியும், வனஉரிமை சட்டம் 2006 படி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தி தலைமுறையாக சாகுபடி செய்கின்ற விவசாயிகளுக்கு பட்டா வழங்க கோரியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த காத்திருப்பு போராட்டத்தை கலந்து கொண்டு கடைசி மனிதன் உரிமைக்காக கடைசி மனிதனுக்கு பட்டா கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி போராடும் என்று உங்கள் மத்தியிலே பேசியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணைச் செயலாளர் அமைச்சர் பாண்டியன் அவர்களே, உங்கள் முன் மத்தியிலே பட்டா கிடைக்கும் வரை கம்யூனிஸ்ட் கட்சி களத்தில் இருக்கும் என்ற உறுதியை கொடுத்திருக்கின்ற கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ரவி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள் உரையாடலான அமைச்சர் நவீன் அவர்களே, மாநில மத்தியுடைய மாநில செயலாளர் தினேஷ் அவர்களே, இந்த பள்ளியுடைய செயலாளர் கவுன்சிலர் ஜெயந்த் அவர்களே, கலந்து கொண்டு எனக்கு முன்பாக கண்டன உரை ஆற்றியிருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில உறுப்பினர்களே, பங்கேற்றிருக்கின்ற அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தோழர்களே, அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழுவின் சார்பில் புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பங்கேற்றிருக்கின்ற பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாடு சோழர்கள் பெற்று 78 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. 139 கோடி மக்களை 1/3 மக்களுக்கு 45 கோடி மக்களுக்கு இந்த நாட்டுடைய பிரஜைதான் என்று சொல்லிக் கொள்வதற்கு கைகளும் கூட பட்டா நிலையில். ஆனால் அரசாங்கம் 3 அட்டைகளை வழங்கியிருக்கிறது. ஒன்று வாக்காளர் அடையாள அட்டை, மற்றொன்று ஆதார் அட்டை, இன்னொன்று ரேஷன் அட்டை. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வாக்காளர் அடையாளம் பெற்றுக் நரேந்திர மோடி உங்ககிட்ட வர வசூல் சொல்லணும்னு சொல்லி ஆதார் அட்டையை கொடுத்திருக்காரு. இலவசமாக ரேஷன் கொடுப்பதற்கு ரேஷன் அட்டை கொடுத்திருக்காங்க. ஆகவே 78 ஆண்டுகளாக இன்றைக்கு 45 கோடி மக்கள் இந்திய நாட்டில் பொருள்நோக்கு நிலத்திலே வீடு கட்டி, பொருள்நோக்கு நிலத்திலே பிறந்து, பொருள்நோக்கு நிலத்திலே வாழ்ந்து, பொருள்நோக்கு நிலத்திலே ஓட்டி சார்ந்தது கூட இந்த நாட்டுடைய பிரஜைக்கான சொல்லிக் கொள்வதற்கு 5 காவடி நிலம் கொஞ்சம் நிலம் இல்லாமல் பொருள்நோக்கு சுடுகாட்டிலே புதைக்கின்ற அவர்களுக்கின்ற நாட்டு மக்களை ஆட்சியாளர் தெரிவிக்கிறார்கள். ஆகவேதான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்கிறது, இருப்பதற்கு வீடு, உழுவதற்கு நிலம், உணவு உண்பதற்கு வேலை, இதை 3ஐயும் சட்டமாக்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் மக்கள் மன்றத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி போராடி கொண்டிருக்கிறது. நீங்க வந்திருக்கீங்க, எல்லாமே இன்னைக்கு நேற்றுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கிறாங்க. 40 வருஷமா 50 வருஷமா கஷ்டப்பட்டு சிறுகிற சேமிச்சு அந்த பணத்தில் வீடு கட்டிருக்கீங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வீட்டு வரி கட்டுறீங்க. மாசம் வந்தா மின்சார இணைப்புக்கான வரியை கட்டுறீங்க. மாசம் வந்தா தண்ணீர் இணைப்புக்கான கட்டணத்தை செலுத்துறீங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் தொடர்ந்து பட்டம்
நிலங்கள் மீது உடனடியாக விசாரணை செய்து கிராம அலுவலர்களை அந்த கிராமங்களுக்கு அனுப்பி தகுதி படைத்த அனைவருக்கும் பட்டா கொடுக்க வேண்டும். ஏனென்றால் பட்டா கொடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி ஒருபோதும் விடாது என்ற எச்சரிக்கையோடு அதிகாரிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி அல்ல. ஆளும் கட்சியும் ஆண்டு கட்சியும் சாதாரண மக்களுக்கு செய்யாததை காங்கிரஸ் கட்சி போராடி செய்திருக்கிறது. தைரியமாக புதுவோடு நாங்கள் சொல்கிறோம். 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலம் அல்ல. இந்த மாவட்டத்தில் 10,000 ஏக்கர் விவசாய நிலங்களை காங்கிரஸ் கட்சி போராடி எடுத்துக் கொண்டுள்ளது. ஒப்பந்த பஞ்சாயத்தில் வந்திருக்கிற 5 குழுக்கள் அந்த நிலங்களை ஓட்டிட்டு இருந்தாங்க. 30 ஆண்டுகளுக்கு சிறையிலிட்டு போனாங்க. மக்கள் வீட்டுக்கு ஒற்றை கிணறு விவசாயம் வெற்றில கிணறு இருக்கு. பாட்டை சமாளித்து அதை எல்லாம் விட்டு வனத்துறை ஹேக்கரிப்பு செய்ய போனாங்க. கண்ணீர் சுற்றி சோழர்கள் நின்று அந்த வனத்துறை அதிகாரிகள் கீழே வரைக்கும் ராணுவத்தை தொடர்ச்சி ஒப்படை பஞ்சாயத்தில் கூப்பிடுறோம். சாட்சி வந்திருக்காங்க 500 பேர் மக்கள். அதே மாதிரி கிருஷ்ணகிரியில சின்ன போட்டி பெரிய போட்டி 8 பகுதியில ஒரு 2800 நிலத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். சூழலில் பகுதியில சின்னடிச்சு பெரியடிச்சு பகுதியில ஒரு 3000 நிலத்தை எடுத்து கொடுத்துருக்கோம். பன்னீர் கொண்ட பள்ளி வேலைக்கு பக்கம் நிலத்தை கொடுத்துருக்கோம். புதுக்கோட்டையில 2000 நிலத்துல இன்னைக்கு விவசாயிகள் சாகுபடி பண்ணாங்கன்னா புதுக்கோட்டை ஏரிக்கொண்டா சின்னசாமி பூதத்தேப்பா உங்க தோழனா வனத்துறையில் நிலத்தை மீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அடிக்கட்டியில 500 நிலத்தை மீட்டு கொடுத்துருக்கோம். ஆகவே அதிகாரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இருந்தாலும் இன்னைக்கு 10,000 நிலங்களை விவசாயத்துக்கு எடுத்துக் கொடுத்திருக்கிறோம். அந்த நிலங்களுக்கு வனவிலங்கு சட்டம் நன்மைப்படாது. நாடாளுமன்ற சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. யாரெல்லாம் 1980 வனங்களை புறம்போக்குகளை சாகரம் செய்கிறாரோ அவர் பட்டவர்கள் வந்து நாடாளுமன்ற சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தி சாகரிகளுக்கு பட்டவர்கள் என்று இந்த மனுக்களை வழங்கியிருக்கிறோம். அதே போல பல குடும்பங்கள் கூட்டுக்குடும்பங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது நாலு குடும்பங்கள் இருக்காங்க. பல பேர் வாடகையில் இருக்காங்க. அவர்களுக்கு அரசாங்கம் 3 சென்ட் நிலம் புறம்போக்கிலே பட்டா வழங்க வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து இந்த மாவட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளாக கம்யூனிஸ்ட் கட்சி போராடி ஏழை மக்களுக்கு ஒரு பட்டாள 2 பட்டாள 16 குடும்பங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம். அதே போல கடந்த ஒரு மாவட்டத்துக்கு முன்னாடி பைரங்கத்தில் பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம். ஓசிகள் பஞ்சாயத்தில் 110 பட்டா வாங்கி கொடுத்திருக்கிறோம்.